ஜூலை 1ஆம் தேதி லோக்சபால குடியரசுத் தலைவருக்கான நன்றி உரையில பேசின எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தன்னோட திறமையான வாதத்தினால ஆளுங்கட்சியை திணறடிச்சது மட்டும் இல்ல, மக்களையும் வெகுவாக கவர்ந்தார். पूरे हिंदू समाज को हिंसक कहना एक गंभीर विषय है। नहीं 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 नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है। அவர் கவனப்படுத்தின விஷயங்கள்ல முக்கியமான ஒன்று அக்னிபாத் திட்டம். இந்த திட்டத்தில் இணையிற அக்னி வீரர்கள் போர்க்களத்தில் உயிரிழந்தா அவர்களுக்கு இந்த அரசு எந்த காம்பன்சேஷனுமே கொடுக்கறது இல்லை. ஏன் அவர்களை ஒரு தியாகியா கூட அங்கீகரிக்க இவங்க மறுக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார். உடனே எந்திரிச்சு பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாங்கள் அக்னி வீரர்கள் செத்தா, அதாவது போர்க்களத்தில் செத்தா அவங்களுக்கு 1 கோடி வரைக்கும் காம்பன்சேஷன் கொடுக்குறோம், அவங்கள நாங்கள் நல்ல விதத்தில் தான் பார்த்துக்கிறோம், தியாகியாக அங்கீகரிக்கிறோன்னு சொன்னார். ராகுல் காந்தி இப்படி சொல்ல எதிர்க்கட்சி தலைவர் மாற்றி மாற்றி பேச இது ஒரே வாக்குவாதமாக இருந்துச்சு. உண்மையிலே என்ன நடக்குது? அக்னிபாத் திட்டம் எப்படிப்பட்ட திட்டம்? அதில் நடக்கிற தவறுகள்லாம் என்ன? இராணுவ வீரர்களும் அக்னி வீரர்களும் ஒன்றா? அரசு உங்களுக்கு முறையான காம்பன்சேஷன் எல்லாமே கொடுக்குதா? பாதுகாப்புத்துறை அமைச்சர் சொன்ன வாதம் சரியாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும். ராகுல் காந்தி பேசும்போது பஞ்சாபில் உயிரிழந்த ஒரு அக்னி வீரர் குடும்பத்துக்கு போனேன். அந்த வீடே மிக சிறியதாக இருந்துச்சு. அவருக்கு 3 சகோதரிகள் இருந்தாங்க. இந்த அரசு போர்க்களத்தில் நாட்டுக்காக உயிரிழந்த அவருக்கு எந்த உதவியும் செய்யலை. அதை பார்க்கவே எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு அப்படின்றாரு. நாட்டின் உச்சபட்சமான பாதுகாப்பு பதவியும் பெருமை மிகு பதவியான இதுலேயே இந்த அரசியை இவ்வளோ டிஸ்கிரிமினேஷன் காட்டுது. இந்த அக்னி வீரருங்கிற ஸ்கீமே நாட்டுக்காக அர்ப்பணிக்கிற வர வீரர்களை இந்த கவர்மெண்ட்டு ஒரு யூஸ் அண்ட் த்ரோவாக பயன்படுத்திக்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டுச்சுன்னு ராகுல் காந்தி சொன்னார். இது உண்மையா? அரசு அக்னி வீரர்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் கொடுக்கலங்கிறத தாண்டி அவங்கள ஒரு மாட்டுவாகவே இவங்க அங்கீகரிக்கலையா? அதாவது தியாகியாக இவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்களாங்கிற முதல் கேள்வி எழுந்துச்சு. இந்த கேள்வி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்பே பார்லிமெண்ட்டில் கடும் விவாதத்தை ஏற்படுத்துச்சு. 2015ஆம் ஆண்டு எழுப்பப்பட்ட ஒரு கேள்விக்கு பதிலளித்த பார்லிமெண்ட்ரி அஃபேர் மினிஸ்டர் கிரண் ரிஜிஜு, அக்னி வீரர்கள் எந்த விதத்திலையும் ஒரு மாட்டுவாக அங்கீகரிக்கப்பட மாட்டாங்க, அவர்களை எக்காரணத்தை கொண்டும் தியாகி கிடையாது, அவங்க ஒரு சாதாரண ஒர்க்கர் தாண்டு பதிலளித்தார். அக்னிபாத் திட்டத்தின் அடிப்படை விதிகளில் ஒன்று, அக்னி வீரர்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு இராணுவ வீரர் பெறும் சிறப்பு அந்தஸ்தை பெற மாட்டார், அவருக்கு ஹெல்த் ஸ்கீம் கிடையாது, கேன்டீனை பயன்படுத்த முடியாது, எல்லாத்துக்கும் மேலே அவர் பணி ஓய்வு பெற்ற பிறகு எக்ஸ் சர்வீஸ் மேனாக அங்கீகரிக்க மாட்டார். மேற்கொண்டு அக்னிபாத்தில் உயிரிழக்கிற எல்லாத்துக்குமே இராணுவ மரியாதை கிடைக்கிறதில்ல. இதை பெரிய அளவில் உணர்த்துகிற விஷயமா 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் பஞ்சாபில் உயிரிழந்த அம்ரித்பால் சிங்கோட இறப்பு நமக்கு உணர்த்துது. அம்ரித்பால் சிங் தன்னோட சர்வீஸில் இருக்கும் போதே இறக்குறாரு. ஆனால் அவருக்கு இந்த அரசு எந்த மரியாதையுமே செய்யலை. இது மிகப்பெரிய விவாதமாக வெடிக்க பின் நாட்களில் அரசு பதில் சொன்னிச்சு. அதாவது அவர் பர்சனல் விஷயமா இறந்து போனாருங்க, அவர் இன்னொரு நாட்டுக்காக சண்டை போட்டு ஒன்றும் சாகலை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிச்சு. இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி சொன்னது ஒரு விதத்தில் உண்மை. அக்னி வீரர்களுக்கு இராணுவ வீரர்கள் மாதிரி அவங்க பணிக்காலம் முடிஞ்சோன்னே, அவங்க பணிக்காலமே ஒரு 4 வருஷம் தான், அந்த 4 வருஷம் பணிக்காலம் முடிஞ்சோடனே எந்த பென்ஷனும் கிடையாது. ஆனால் ராகுல் காந்தி சொன்னது அத்தனையும் முழு உண்மை கிடையாது. அவங்களுக்கு பென்ஷன் தான் கிடையாதே தவிர ஒரு சில காம்பன்சேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது. அதை என்னான்னு பார்ப்போம். ராகுல் காந்தி சொன்னது எந்த அளவுக்கு முழு உண்மை இல்லையோ, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் சொன்னதும் உண்மை கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் 1 கோடி காம்பன்சேஷன் கொடுக்குறோன்றார். ஆனால் 1 கோடி முழுவதுமாக இந்த அரசு ஒரு அக்னி வீரர் இறந்ததுக்கு காம்பன்சேஷனாக கொடுக்கறது இல்லை. 48 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்குறாங்க, 44 லட்சம் ரூபாய் தான் இவங்க காம்பன்சேஷனாக கொடுக்குறாங்க. இதுவும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்களாங்கிறது அம்ரித்பால் சிங்கோட இறப்பு நமக்கு உணர்த்துது. அதை தாண்டி சர்வீஸை முழுசாக முடிச்சுட்டு வெளியில் வரவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை உதவிகளும் கிடைக்கிறது இல்லை. இதைத்தான் ராகுல் காந்தி பார்லிமெண்ட்டில் உணர்த்தியிருக்காரு. மேலும் இந்த அக்னி வீரர் திட்டம்ங்கிறது 18 வயசுலேருந்து 23 வயசுக்குள்ள உள்ள இளைஞர்களை பயன்படுத்துகிறதா இருக்கு. இந்த இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது வெறும் 4 ஆண்டுகள் மட்டும் இராணுவத்தில் பயிற்சி போயிட்டு பணியாற்றிட்டு அதுக்கப்புறம் எங்கே போவாங்க, என்ன ஆவாங்கங்கிறதுக்கு பதிலாக இந்த அரசிட்ட சுத்தமாக இல்லை.